தனியாவே யாரு நிக்கிறாங்க? தனிமைப்படுத்தப்பட்டிருக்காருப்பா, அவரே அவர் தனிமையாகிட்டாரு. இது என்ன பெரிய மேட்டர்? அடுத்து புதுச்சேரியில் இன்னைக்கு கார்ல பாஞ்சிருக்காங்க, திருப்பி விஜய் பேசும்போது தொண்டர்கள் பாஞ்சிருக்காங்க. ரசிகர்கள் அப்படித்தானே செய்வாங்க. தொண்டர்கள் தப்பா சொல்லாதீங்க, தொண்டர்கள் அது மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. இப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் 12,000 பேர் வந்தாங்க. அதுல பெண்கள் வந்தாங்க, இளைஞர்கள் வந்தாங்க, எவ்வளவு பேர் வந்தாங்க, யாரும் பாயலையே. தொண்டர்கள் பாய மாட்டாங்க. தொண்டர்கள் அப்படி அவங்களுக்கு தொண்டர்கள் இல்ல, அப்படி இல்ல, அவங்க ரசிகர்கள். நீங்க மாத்தி சொல்றீங்க, மாத்திக்கங்க. அவங்க தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்கள். ரசிகர்கள் அப்படித்தான். இல்ல, அது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் கடந்த ஒரு நாட்களாவே நம்ம கரூர்ல இருந்து அவருடைய முதல் திருச்சியில ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எனக்கு பதிவாயிருக்கு. நான் ஒண்ணு மிகைப்படுத்தியோ குறைச்சோ நான் சொல்லல. இல்ல, அப்படி இருக்கிறத நீங்க தான் நிறைய ஊடகங்கள்ல காட்டிருக்கீங்க. மரத்துலயும், கரண்ட் கம்பியிலையும், கயர் ஒயர்லயும், இன்னொருத்தன் கீத்து வீட்லயும், வீடெல்லாம் கவுந்து, வீடெல்லாம் உள்ள ஓட்டெல்லாம் உடஞ்சி, இப்படி எல்லாம் வந்து எந்த கட்சியில எந்த தொண்டர்கள் செஞ்சு உங்ககிட்ட ரெக்கார்டு இருக்கு. அதனாலதான் நாங்க ரசிகர்னு சொல்றோம். நானும் ரசிகரா இருந்திருக்கேன், நீங்களும் ரசிகரா இருந்திருப்பீங்க. தவறுலாம் இல்ல. ரசிகர்கள் வந்து அவங்க ரசிகர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அடுத்து டிடிவி தினகரன் வந்து சொல்லியிருக்காரு, விஜயகாந்த் போல விஜயின் தேர்தல தாக்கத்தை ஏற்படுத்துவாரு, திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆமா, இவர் வரும்போது கூட இவர் பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும்னு சொன்னாரு. பெரிய தாக்கத்தை திருச்சியில ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எனக்கு பதிவாயிருக்கு. நான் ஒண்ணு மிகைப்படுத்தியோ குறைச்சோ நான் சொல்லல. இல்ல, அப்படி இருக்கிறத நீங்க தான் நிறைய ஊடகங்கள்ல காட்டிருக்கீங்க. மரத்துலயும், கரண்ட் கம்பியிலையும், கயர் ஒயர்லயும், இன்னொருத்தன் கீத்து வீட்லயும், வீடெல்லாம் கவுந்து, வீடெல்லாம் உள்ள ஓட்டெல்லாம் உடஞ்சி, இப்படி எல்லாம் வந்து எந்த கட்சியில எந்த தொண்டர்கள் செஞ்சு உங்ககிட்ட ரெக்கார்டு இருக்கு. அதனாலதான் நாங்க ரசிகர்னு சொல்றோம். நானும் ரசிகரா இருந்திருக்கேன், நீங்களும் ரசிகரா இருந்திருப்பீங்க. தவறுலாம் இல்ல. ரசிகர்கள் வந்து அவங்க ரசிகர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. ஆமா, இவர் வரும்போது கூட இவர் பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும்னு சொன்னாரு. பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தினாரு. மோடிக்கு எதிராக தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தினாரு. பாஜக எதிராக தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. இப்ப மறுபடியும் தாமரை இலையில போய் படுத்துக்கிட்டாரு. விடுங்க. அடுத்து பாருங்க, ஏதாவது முரட்டு தொண்டனை பார்த்திருப்பீங்க, முரட்டு உடன்பிறப்பை பார்த்திருப்பீங்க, முரட்டு வீரர்களை பார்த்திருப்பீங்க. இது மாதிரி வரலாற்றுல முரட்டு காளை இப்படிலாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா முரட்டு அடிமை அப்படின்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே எடப்பாடி தான் துணை முதலமைச்சர் அற்புதமா சொல்லி. எல்லா ஆட்சியிலுமே போதை பழக்கம் இருக்கு. இன்னைக்கு நேரத்தெல்லாம் இல்ல. சாராயங்கிறதும் இந்த மதுபானங்கிறதும் ஆரியர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரியர்கள் ஆடு மாடு மேய்க்க இங்க வந்தாங்கல்ல, அப்பவே சோமபானம்னு ஒரு சரக்கோட தான் உள்ள வந்திருக்காங்க. இதெல்லாம் பழைய மேட்ரு. இது எல்லா காலத்துல இருக்கும். அதை விட்டுருங்க.